ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் குக் புக். இன்னைக்கு வந்து குக்கிங்கை பற்றி இல்லை, ஒரு ஆர்கனைசர் பற்றின வீடியோ தான். நீங்கள் எல்லாம் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தது. நம்ம எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர். என்னங்கிறீங்களா? நம்ம வந்து அடிக்கடி காது தோடு, கழுத்துக்கு போட்டுக்கிற நெக்லஸாக இருக்கட்டும், செயினாக இருக்கட்டும், இது ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரியாக இருக்கட்டும், எங்கேயாவது நம்ம வச்சுடுவோம், அப்புறம் அதை தேடுவோம். ஏன்னா நம்ம அதை ஆர்கனைஸ்டாக வைக்கிறது இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னாக்க ராத்திரி தூங்கும்போது தலகாணி கடியில் வைப்போம், இல்லை வந்து வாஷ் பேசின் கிட்ட முகம் கழுவரிசை அங்கே வச்சுடுவோம். அதெல்லாம் எடுக்கிறதுக்கு மறந்து போயிடுவோம். இல்லை சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நம்ம பழைய ஹேண்ட்பேக்குள்ளெல்லாம் கூட வச்சுருப்போம். இது எல்லாமானும் வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரு சேர ஒரு இடத்துல இருந்தால் பரவாயில்ல. ஆனால் அட் டைம்ஸ் என்ன ஆகும்னாக்க ஒரு தோடு இருக்கும், இன்னொன்று கிடைக்காது. கொலுசுலேயே பாருங்க, எல்லாத்தையும் ஒரு கொலுசு இருக்கும், இன்னொன்று காணாமல் போயிடும். அஃப்கோர்ஸ் இப்போ வந்து ஒரு கொலுசு போட்டுக்கிறது ஃபேஷன் அப்படின்னா கூட ரெண்டு வந்து இப்போ வந்து காது தோடெல்லாம் வந்து ஒன்று காணாமல் போயிடுது, இல்லைன்னா திருகு காணாமல் போயிடும். தோடு இருக்கும், ஆனால் திருகு இருக்காது. எல்லா தோடுக்கும் எல்லாத்திற்கும் போகாது. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு இடத்துல வச்சுட்டா தான் நம்மளுக்கு அது வந்து டக்குன்னு இப்போ வெளியில் போகிறச்சே எடுக்கிறதுக்கு எடுத்துன்னு போட்டுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். இப்போ எல்லாம் இந்த காஸ்டியூம் ஜுவல்லரி, ஒரு சாரியோடையோ சல்வார் சூட்ஸோடையோ பேண்ட் அண்ட் டாப்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கிறதுனா கூட அதுக்கு மேட்சாக போட்டுக்கிறதுன்னு ஒரு ஃபேஷனில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு இடத்துல பார்த்து வச்சுட்டோம்னா நம்ம வந்து எங்கே இது டைம் சேவர்னு கூட சொல்லுவேன். இது வெறும் ஆர்கனைசர்னு பார்க்காம இதெல்லாம் ஒரு டைம் சேவர். இதெல்லாம் நம்ம வந்து அந்தந்த அந்தந்த இடத்துல வைக்க நம்ம பழக்கிட்டோம்னா நம்மளுக்கு நிறைய டைம் இங்கே வந்து மிச்சமாகும். இப்போ வாங்க பார்க்கலாம், நம்ம வந்து நான் வந்து எந்த மாதிரி ஆர்கனைசர் பற்றி உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். வாங்க இப்போ நம்ம வந்து ஒரு ஆர்கனைசராக பார்க்கலாம். முன்னாடிலாம் எப்படி இருந்தது, நம்ம நகைக்கடைக்கு போவோம், ஏதான ஒரு பாக்ஸில் போட்டு கொடுப்பறவர் அதை வாங்கிட்டு வந்து அதை பீரோவில் நம்மள்கிட்ட இருக்கிற கபோர்டில் ட்ராவில் அந்த மாதிரி வச்சுட்டு இருந்தோம். அதுதான் வழக்கமாக இருந்தது. இது வந்து நம்ம கோல்டு ஜுவல்லரியை பற்றி நான் பேசுகிறது. அது தவிர்த்து நம்ம வீட்டில் நம்ம பொண்ணுங்கள் இருக்குது, நம்ம வீட்டு குழந்தைகள் நிறையா ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ் வாங்குறா. அதை வந்து நம்ம அவ்வளோ இதுவாக வச்சுக்க மாட்டோம், அவ்வளோ சேஃப்டி கொடுத்து பீரோலையோ அலமாரிலையோ வைக்க மாட்டோம். ஸோ இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம், முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குங்கிறது. வாங்க. முன்னாடிலாம் நம்ம நகைக்கடைக்கு போனோன்னா இந்த மாதிரி ஒரு பொட்டி தருவா. இதில் வந்து நெக்லஸ் ஒரு வளையல் இந்த மாதிரி செட்டாக வாங்குறாங்க, கம்மல் அதெல்லாம் வச்சு இந்த மாதிரி கொடுக்குற வழக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு சின்ன சைஸ் இன்னொன்று வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு முத்து மாலை இந்த மாதிரி இந்த ஒரு குட்டி நெக்லஸ் ஒன்று கழுத்தை ஒட்டி போட்டுக்கிறேன், சோக்கர் மாதிரி இந்த மாதிரி வச்சுருக்கேன். வளையல் வாங்கினோன்னே இந்த மாதிரி டப்பாலாம் கொடுப்பாங்க கடை ஜுவல்லரி ஷாப்பில். அதில் நம்ம வந்து வளையல்லாம் போட்டு வச்சுப்போம். அது பாருங்க, இந்த மாதிரி வளையல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பவுச்சஸ் கொடுப்பாங்க கடையில், இந்த மாதிரியும் உண்டு. நான் இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆர்கனைசர்ஸ் இதெல்லாம் காமிச்சுட்டுருக்கேன் நகைக்கடையில் என்ன மாதிரி தருவாங்கன்னு. ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம வாங்குகிற இதை பொறுத்து இருக்குது. நம்ம பெரிய இதுவாக வாங்கினா பெரிய டப்பா ஒரு பேக்கு கூட தருவாங்களா இருக்கும். நம்ம குட்டி குட்டியாக சில காது தோடுகள் கம்மல்கள் அதெல்லாம் வாங்கும்பொழுது ஒரு சின்ன பவுச்சில் போட்டு இப்படி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி அட்டை டப்பா, இந்த டிசைனர் அட்டை டப்பாவும் உண்டு. இதில் பாருங்கள், இதில் நான் வந்து ஒரு இது சில்வர், இது வந்து கோல்டு கிடையாது, வித் செமி ப்ரெஷர் ஸ்டோன். இதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. போட்டுண்டா இதெல்லாமும் அழகாக ஒரு பேப்பரில் சுற்றி அழகாக வச்சுட்டா இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். அதெல்லாம் இது தோடு வச்சுக்கிறதுக்குன்னே ஒரு டப்பா ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் நம்மளோட டி நகரில் தான் வாங்கினேன். எந்த கடை எனக்கு எக்ஸாக்டாக இப்போ ஞாபகம் இல்லை. இதில் பாருங்கள், நிறைய தோடுகள் ஒரே இடத்துல வச்சுன்னு விடலாம். பாருங்கள், இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, நம்ம வச்சோன்னாக்க இது அந்த இடத்த விட்டு நகர்ந்து போய் இது மாதிரி இருக்குல்ல, அந்த டெப்த்தில் போய் விடும். அதனால இது அவ்வளவு தூரம் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் யாருக்கும் வாங்கிக்கோங்கன்னு. ஆனால் ஒரே இடத்துல நிறையா தோடுகள் வச்சுடலாம். அந்த மாதிரி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்தது. அதில் வந்தவங்களுக்கெல்லாம் வச்சு கொடுக்கணும்னு நான் இந்த மாதிரி ஒரு நகை வச்சுக்கிற ஒரு பவுச் ஒன்று வச்சு கொடுத்தேன். இதில் பாருங்கள், தோடு வச்சுக்கிற மாதிரி எவ்வளவு தோடுகள் நம்ம வச்சுடலாம், ஒரே இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுடலாம், எதுவும் தொலைஞ்சே போகாது. இந்த மாதிரி
மாதிரி சின்ன சின்ன பாக்ஸஸ் வரும் பாருங்க, அது ரொம்பவே அழகாக இருக்கும், ரொம்ப ஹேண்டி. அதெல்லாம் நான் விட்டவே எறிய மாட்டேன். சாக்லேட் டப்பாஸ் ஆர் பிஸ்கெட் டப்பாஸ் நல்ல டிசைனாக இருக்கும், நல்ல கலர்ஸாகவும் இருக்கும். இந்த மாதிரி இதிலெல்லாம் நான் சின்ன சின்ன இதெல்லாம் போட்டு வச்சுப்பேன். மோதிரங்கள் இல்லைனாக்கா இந்த காதுக்கு பின்னாடி போடுற இது செகண்டு காதுக்கு போட்டு போடல சின்ன ஸ்டட்டு, மோதிரம், இந்த சின்னதாக நெக்லஸ்ஸு, அதுக்கப்புறம் நம்மளோட பிரேஸ்லெட்ஸு, அந்த மாதிரி இதெல்லாம் இதில் போட்டு வச்சுருப்பேன். இது வந்து ஒரு பெரம்புனால ஆன ஒரு பாக்ஸு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இத்தனை நான் காமிச்சுட்டு இருந்தது நகைக்கடையிலேருந்து வாங்கிற அந்த பாக்ஸஸ், அந்த இதெல்லாம் பவுச்சஸ் அதெல்லாம் காமிச்சேன். இப்போ நான் காமிக்க போகிறதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரியில் நான் எந்த மாதிரி இதில் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறது. நான் முன்னாடி காமிச்சது எல்லாமே கோல்டுன்னு சொல்ல முடியாது, சிலதெல்லாம் இல்லை சில்வரும் உண்டு. இதை பாருங்கள், இதில் வந்து நான் என்னோடய நெக் பீஸ் எல்லாம் இதில் போட்டு வச்சுட்டுருக்கேன். நீங்கள்லாம் கூட கேட்குற வழக்கம் உண்டு, மாமி உங்களோட நெக்லஸ் எல்லாம் நல்லா இருக்குது, எங்கேருந்து வாங்குறேன், எப்படி வச்சுக்கிறேன்னு. ஸோ அதெல்லாம் இப்படி தான் வச்சுக்கிறேன். ஒவ்வொன்றுத்துக்கும் ரெடி ஆகும்போது இதோ இந்த மாதிரி பாக்ஸில் நம்ம வச்சுட்டுருந்தோன்னா டக்குன்னு போட்டு ரெடி ஆகிடலாம். பாருங்க, இதெல்லாம் ஆக்சிடைஸ்டு, எல்லாம் ஒன்றும் அதிக விலையெல்லாம் கிடையாது. எல்லாம் ஏதோ ரொம்ப காஸ்ட்லியாக நம்ம காமிச்சுட்டு இருக்கேன்னு மாத்திரம் நினச்சிக்காதீங்க. எல்லாம் ரொம்ப ரொம்ப இந்த ப்ரைஸ் தான் எல்லாம். பாருங்கள், இதெல்லாம் வந்து ஆக்சிடைஸ்டு, எல்லாமே ரொம்ப ரொம்ப விலை குறைச்சல் தான் எல்லாம். இந்த மாதிரி பாக்ஸில் போட்டுப்பேன், இல்லைன்னா இந்த மாதிரி சின்னதாக ஆர்கனைசர் வச்சுட்டுருக்கேன். இதுக்கு மூடியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு மூடி இல்லாமல் இருந்ததுன்னா நமக்கு சௌரியம், டக்குன்னு பார்த்துன்னு விடலாம் எதில் என்ன வச்சுருக்கோங்கிறது. இதுலேயே சில நெக் பீஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேன். கதவுக்கு பின்னாடி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் போட்டு வச்சுட்டுருக்கேன், ஹுக்கு எல்லாம் போட்டு. இதில் நான் நிறையா மாட்டி வச்சுருக்கேன். பாக்ஸில் இருக்கிறது போக மீதி இந்த மாதிரியும் வச்சுருக்கேன். இதில் டக்குன்னு அப்படியே நம்ம எடுத்து மாட்டின்னு விடலாம், தேடவே வேண்டாம், இது நம்ம கண்ணுக்கு எதிர தெரியும். இப்போ நான் காமிக்கிறது இதுதான் அமேசான்லேருந்து வாங்கினேன். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இதில் வச்சோன்னு வச்சுக்கோங்க, இதில் ஒரு 36 இது இருக்குது, இந்த மாதிரி பார்ட்டிஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம வச்சுட்டோன்னா பாருங்கள், அப்படியே இருக்கும், அப்படியே சேஃபாக அப்படியே இருக்கும். இந்த காது தோடெல்லாம் இருக்கும், நம்ம விட்டு குழந்தைகள்லாம் இந்த மாதிரி தொங்கட்டான்லாம் நிறையா வாங்கி போட்டுப்பா. வெளியில் போகிறச்சு இந்த டி நகரில் எங்கே போனாலும் சரி, பிளாட்ஃபார்ம்லலாம் கிடைக்கிறது, இங்கே கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் அவ்வளோ கொட்டி கிடக்கு. அந்த மாதிரி இதெல்லாம் ட்ரெஸ்ஸோடு மேட்ச் ஆகிற மாதிரி போட்டுக்கிறேன். தொங்கட்டான்னு நம்ம சொல்கிறோம்ல, அது அதில் வந்து நான் சிலதெல்லாம் ஒரு இதில் இந்த மாதிரி கழுத்து இதெல்லாமல் வச்சுருப்பேன். சின்ன சின்ன இது வந்து முத்தில் போட்டுக்கிற இது ஹாரம், அந்த மாதிரி இதெல்லாம். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அமேசான் ப்ராடக்ட். இது வந்து ஜுவல்லரி ஆர்கனைசர். இதுக்கு முன்னாடி காமிச்ச இந்த பெரிய பாக்ஸில் இது வந்து நகர்த்த முடியாது, இதெல்லாம் ஃபிக்ஸ்டு. ஆனால் இதில் அப்படி கிடையாது, நமக்கு வேணுங்கிற சைஸுக்கு நம்ம வந்து பார்ட்டிஷன்ஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இதெல்லாம் ஈஸியாக நகர்த்தலாம், இல்லை வேணும்னா போடவும் போட்டுக்கலாம். இதுலேயும் நமக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு சில்வர் ஐட்டம் வச்சுட்டுருப்போம். இதெல்லாம் காமிச்சது ரொம்பவே இது பிளாஸ்டிக் ஆர் இந்த இதில் போட்டது ஃபேஷன் ஜுவல்லரி மாதிரி. இதில் கொஞ்சம் செமி ப்ரெஷஸாக வச்சுட்டுருப்போம்ல, அதெல்லாம் இதில் போட்டுப்பேன். சில ரிங்ஸ் எல்லாம் இதில் வச்சுட்டுருப்பேன். அது பாருங்கள், இதெல்லாம் ரிங்ஸு. அப்புறம் இதெல்லாம் மெட்டி, அந்த மாதிரி இதெல்லாம் கையில் போட்டுக்கிற மோதிரங்கள் ஒரு மெட்டி. இது வந்து சில தோடு, இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கிறது. இதில் சேஃப்டி பின் ஒன்றுத்தில் நமக்கு சேஃப்டி பின் தான் எல்லாத்தையும் விட காணாமல் போகிற ஐட்டம் வந்து சேஃப்டி பின் ஒன்றும், ஹேர் பின் இன்னொன்றும், ரப்பர் பேண்ட் இன்னொன்றும். அதெல்லாம் நீங்கள் இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டால் டக்குன்னு எடுத்துன்னு விடலாம். நம்ம வந்து தேடி தேடி நம்ம டைத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம், அது காணாமையே போகிறதுக்கு சான்ஸே இல்லை. இதெல்லாம் வந்து காலில் போட்டுக்கிற இந்த கொலுசு மாதிரி. இது நான் சொன்ன இந்த ஒத்த கொலுசு, இது ஒன்றா போட்டுக்கிறது வந்து இது ஜோடியாக இருக்கும். அப்புறம் நம்ம தனியாக பெண்டன்ட்ஸ்னு சிலதெல்லாம் வாங்குவோம். சில இதில் பெண்டன்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். இதை நூலில் கட்டி, பட்டு நூலில் கட்டி போட்டுடலாம். இல்லை எம்ப்ராய்டரி த்ரெட் இருக்குது இல்லையா, அதையும் ஒரு 6ஆவோ 8ஆவோ மடித்து அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இந்த இதில் போட்டுருக்கேன் பாருங்க, இது எம்ப்ராய்டரி நூல் தான். அது நம்ம சாரிக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுடலாம். எங்கிட்ட இருக்கிற சில வளையல்கள் இதெல்லாம் நான் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். சாரிக்கு தகுந்த மாதிரி சில டைம் வாங்கிப்பேன். இதெல்லாம் பாருங்கள், நீங்கள் எப்போவுமே எங்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன். இந்த மாதிரி கிளாஸ் இதெல்லாம் கிளாஸ் பேங்கிள்ஸ். இது பட்டையாக வளையல் கேட்டதுக்கு இதெல்லாம் கிளாஸில் ஆனது. இதெல்லாம் மெட்டல் இந்த பக்கம் இருக்கிறது. இதெல்லாமும் நான் வந்து சும்மா பேப்பர் ரோல் இதெல்லாம் அதில் வச்சு நானே ஆட்டில் டிஐஒய் மாதிரி பண்ணி இதெல்லாம் வளையல்லாம் அங்கேயும் இங்கேயுமா கிடக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் டப் மாதிரி ஒன்று வாங்கி அதில் வச்சுட்டுருக்கேன்.
பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேப்பர் ரோல் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் அதில் அடுக்கி விட்டேன். ஸோ நான் காமிச்ச இந்த ஆர்கனைசர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். நான் எப்போ மெட்ராஸ்க்கு போனேன்னாலும் சென்னையிலேருந்து பேசின் பிரிட்ஜு கூட வந்திருக்க மாட்டேன். எங்கள் அத்தை உடனே ஃபோன் பண்ணி சொல்லுவா, வீட்டில் என்ன எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு போயிருக்கேன். இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரியில் தான், கோல்டெல்லாம் கிடையாது. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் நம்மள்ட்ட எல்லாருமே வைப்பாங்க, நீ பாத்ரூமில் இதை கைட்டி போட்டுவிட்ட, தலாடி கடியில் அது கிடக்குது. ஸோ இந்த மாதிரி ஒன்று வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரிலாம் ஒன்றும் தொலைஞ்சு போகாது. நம்ம சேஃபாக போட்டுக்கலாம், சேஃபாக எடுத்து உடனே எப்போ வேணுமோ அப்போ நம்ம எடுத்து மாட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ், இது நான் இதோட லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அமேசானோட. இது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். கபோர்ட்லலாம் ஈஸியாக போயிடும். நான் சொல்கிறேன், இந்த மாதிரி இதெல்லாம் கபோர்டுக்குள்ளே போகாது, ஏன்னா ஹைட் அது கேட்கும். இப்போ இந்த மாதிரி இதுனா ஸ்லீக்காக போயிடும். அப்படியே இது பாருங்க, ஹைட்டே வராது. நீங்கள் 4 டப்பா அடிக்கினா கூட உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை, ஸ்பேஸ் சேவர் இதெல்லாம் ஆக்சுவலாக பார்த்தா வச்சுடலாம். கபோர்டுக்குள்ளே வைக்கலாம், இல்லை ட்ரா ஏதாவது இருந்தால் அதில் கூட ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். நான் இந்த மாதிரி ஒரு ட்ரா ஒன்று வச்சுருக்கேன், அதில் இது எல்லாத்தையும் வச்சு விடுவேன். எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும், அங்கே இங்கே காணாமல்லாம் போகாது. பாருங்க, ஸ்லீக்காக போயிடுவாங்க. ஒரு ட்ராவில் போட்டாங்கன்னா அங்கே அப்படியே இருக்கும் பத்திரமா. என் மாட்டு பொண்ணு அனு, அவள் எப்படி ஆர்கனைஸ்டாக அப்படி வச்சுட்டுருக்கா, அவளோட ஆக்சசரிஸ்லாம் எப்படி வச்சுட்டுருக்காங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுதான் அவளோட கபார்டு. அதில் பாருங்கோ, இதில் எவ்வளவு இது ஆர்கனைஸ்டு, இதில் 60 இது இருக்குது. இதில் பாக்ஸஸ்ஸு, அதில் இதெல்லாம் வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஆர்கனைஸ்டு அனு, ரொம்ப அழகாக எல்லாம் வச்சுப்போம். இது வந்து பாருங்கள், இதில் வந்து இதில் பாருங்கள், இந்த மாதிரி திறந்துடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸஸ்ஸு, ஒவ்வொன்றத்துலேயும் 1 or 2 பேர்ஸ் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். காது தொங்கட்டான் மாதிரி, சின்ன கம்மல் மாதிரி, ஸ்டட்டு மாதிரி, அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாம் ஒன்றும் தொலைஞ்சு போகாது. நம்மள நிறைய தோடெல்லாம் திருகெல்லாம் தொலைஞ்சு போய்டுறது, அந்த மாதிரிலாம் எல்லாமே எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும். ப்ளஸ் இதெல்லாம் இந்த பாருங்கள், ஹேர் பின், இதில் பாருங்கள் சேஃப்டி பின், அது இது ஸ்லைடு, இந்த ஹேர் பின் சொல்கிறோம்ல அது, ரப்பர் பேண்ட்ஸு, இது பாருங்க பெரிய பெரிய ரப்பர் பேண்ட்ஸ், இதெல்லாம் நமக்கு டயத்துக்கு கிடைக்காது. அதெல்லாம் அழகாக இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுன்னா எங்கேயுமே தொலைஞ்செல்லாம் போகாது. அதில் பாருங்கள் சேஃப்டி பின், இதில் ஒவ்வொன்றுத்தையும் ஒரு மாதிரி இந்த மாதிரி இதிலெல்லாம் பாருங்கள், எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், இந்த டப்பாவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதில் வந்து விதவிதமாக இந்த மாதிரி பெரிய பெரிய ரிங்ஸ் போட்டுக்கிறதுலாம் ஃபேஷன் இல்லை, அந்த மாதிரி பெரிய பெரிய ரிங்ஸ் எல்லாம் வச்சுட்டுருக்கா, அதெல்லாம் இருக்கும் இதில். இது பாருங்கள், இந்த ட்ராலாம் அழகாக ஈஸியாக வெளியிலேயே கூட எடுத்து அழகாக நம்ம இது பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுலேயும் இந்த மாதிரி பார்ட்டிஷன் மாதிரி இருக்குது, 2 தனித்தனியாக வச்சுக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக வச்சுன்னா ஒன்றும் தொலைஞ்சு போகாது, அங்கே இங்கே நம்ம விட்டெறிய மாட்டோம். இந்த மாதிரி ஒன்று இது அமேசானில் வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன், நான் கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஆன்லைன் தான் வாங்கியிருக்கா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இல்லையா. இது ஒரு டப்பா, இந்த டப்பாவில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா. பாருங்கள், இதில் பூரா பேங்கிள்ஸ், எல்லா விதவிதமாக ஆக்சிடைஸ் ஆர் சில்வர், அந்த மாதிரி எல்லாமே இந்த ஜுவல்லரி தான் எல்லாம். அப்பப்போ ட்ரெஸ்ஸோடு எடுத்து மாட்டிக்கிறதுக்கு தான், சல்வார் கமீஸ் ஆர் பேண்ட் ஷர்ட் அந்த மாதிரி இதோட போட்டுக்கிறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா ஆர்கனைஸ்டாக ஒரு இடத்துல இருந்தால் தேட வேண்டாம், அவ்வளோதான். ஸோ இந்த ஆர்கனைசர் ப்ளஸ் இந்த இது பற்றில இது செராமிக் ஒர்க்கு அனுதான் பண்ணியிருக்கா. இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் போகும், ரொம்ப க்ரியேட்டிவ் இதில் அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ரொம்ப உண்டு, நன்னாவும் பண்ணுவோம் எல்லாம். ஸோ என்னோடய ஜுவல்லரி ஆர்கனைசர் இது நான் ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் பண்ணணும்னு. இப்போவே நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடிஞ்சது என்னால். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்டு அமேசானோடது. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வாங்கி உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் ஜாகிரதையாக வச்சுக்கணுன்னு யங் கேர்ள்ஸ் எல்லாமும் நான் கேட்டுக்கிறேன். யங் விமன் அண்ட் சில்ட்ரன்
எனக்கு நமக்கு வந்து ஒரு அவசரத்தில் இருக்கும் பொழுது நம்ம அது சரியாக வைக்க மாட்டோம். ஒரு ஏதாவது வேலையில் இருப்போம், அது அங்கே இங்கே எங்கேயா கட்டி வச்சுடுவோம். இந்த மாதிரிலாம் நம்ம உடனே வச்சுட்டோம்னா பக்கத்தில் பெட் சைடு பக்கத்தில் ஒரு ட்ரா கபோர்டு அந்த மாதிரியில் ஒரு பாக்ஸில் வச்சுட்டோன்னா அது இதுவாகவே போகாது, தொலைஞ்சி போகாது. ஸோ நீங்கள் எல்லோரும் வாங்குங்க, அப்புறம் எனக்கு ஃபீட்பேக் கொடுக்க பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.